தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துமஸ் திருவிழிப்பு திருப்பலி முன்னுரை. புதிதாய் பூத்திருக்கும் மலராய் இந்நள்ளிரவில் புத்துணர்ச்சியோடு இறைவனின் பிறப்பை கொண்டாடி இறையாசிர் பெற ஒரு குடும்பமாக கூடியிருக்கின்றோம். 4ஆம் நூற்றாண்டில் மார்துக் என்னும் சூரிய கடவுளை வழிபட்ட புற இனத்தவர்கள் டிசம்பர் 25ஆம் நாளை சூரிய கடவுளின் பிறந்த நாளாக கொண்டாடி வந்தார்கள். பிறகு அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அப்போது திருச்சபையின் திருத்தந்தையாக திகழ்ந்த 1ஆம் ஜூலியஸ் டிசம்பர் 25ஆம் நாளை சூரிய கடவுளின் பிறந்த நாளாக கொண்டாடுவதற்கு பதிலாக உலகின் ஒளியான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவோம் என்று அறிவித்தார். இன்று நாம் டிசம்பர் 25ஆம் நாளை கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடி வருகின்றோம். இயேசுவின் பிறப்பு அன்பு மற்றும் மகிழ்ச்சி என்ற இரு கருத்தினை முன்வைக்கின்றன. நவீன உலகில் இருக்கும் நாம் பிறரை அன்பு செய்வதை விட ஊடகங்களையும் தொலைத்தொடர்பு சாதனங்களையும் அதிகம் அன்பு செய்து அவற்றை அதிகம் பயன்படுத்துகின்றோம். தொடக்க திருச்சபையில் இறை மக்கள் பிறருக்காக உதவுவதில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இன்று நாம் பெரும்பாலும் புத்தாடை அணிவதிலும் விலையுயர்ந்த ஆபரணம் அணிவதிலும் மகிழ்ச்சி கொள்கிறோம். பிறர் அன்பையும் மகிழ்ச்சியையும் நம் வாழ்வாக்குவோம். இயேசுவின் பிறப்பு இதமாக நம் இதயங்களில் இன்பமாய் மாறிட இறைவனோடு இணைவோம் இத்திருப்பலியின் மூலம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவை கொண்டாட நாம் அனைவரும் இந்த நள்ளிரவிலே கூடியிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரலாற்று நிகழ்வாக மட்டுமல்ல, நமது வாழ்க்கை நிகழ்வாக மாற வேண்டும். நமது உள்ளங்களிலே இயேசு உண்மையாகவே பிறக்க வேண்டும். அவருடைய அன்பும் சமாதானமும் மன்னிப்பும் இரக்கமும் நமது உள்ளத்திலே என்றும் தவழ்ந்து நிற்க இதோ இந்த திருப்பலியிலே பிறக்கிற பாலன் இயேசுவின் வழியாக நாம் மன்றாடுவோம். பாலன் இயேசு நமது உள்ளங்களிலே அன்பையும் சமாதானத்தையும் தூய்மையையும் பொழிய இதோ இந்த நள்ளிரவிலே கூடியிருக்கின்ற வேளையிலே இந்த திருப்பலியிலே பங்கேற்க தடையாயிருக்கின்ற நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏற்றுள்ளேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்தமரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உலகையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Praise the Lord,
அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் தூக்கி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.
ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, எங்களுக்காக குழந்தையாக பிறந்திருக்கும் மீட்பரின் ஒளியால் இந்த இரவை ஒளிரச் செய்கின்றீர். அவர் மனிதராகி எங்களோடு தங்கியிருக்கிறார் என்ற மறையுண்மை எங்களை அகமகிழ செய்கின்றது. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்னல்களுக்கு இடையில் இருக்கும் இறை மக்களுக்கு இறை நம்பிக்கை அளிப்பதுதான் இணையில்லா இறையன்பு. வழி தெரியாத காரிருளில் படர்ந்த காட்டில் சிக்கியவர் ஒரு மனிதரை கண்டால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். அதுபோல் இஸ்ரேல் மக்கள் பிறரால் துன்பப்படுத்தப்பட்ட போது, தங்களின் செயலினால் இறைவனை விட்டு விலகிய போதும் இறைவன் இறைவாக்கினரின் மூலம் இஸ்ரேல் மக்களை திருத்தினார். ஆனால் இன்று இறைவாக்கினர் எசாயா, மெசியாவின் பிறப்பு நம் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்ற நம்பிக்கையினை நம் மனதில் ஒரு விதையாக விதைக்கிறார். இயேசுவின் பிறப்பை கூற இருக்கும் இம்முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உன் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்கை பொருட்களை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிகுதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்கள் சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடுத்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயரது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது இனத்தை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திடவே செல்வரம் கடவுளே ஏழையானாய். மனுக்குல மாண்புடன் வளர்ந்திடவே மகிமையின் மன்னன் நீ மழையானாய். ஒருமை நீக்கும் வல்லமை நீயே, எம்மில் வளமை சேர்க்கும் வள்ளலும் நீயே. வறுமை நீக்கும் வல்லமை நீயே, எம்மில் வறுமை சேர்க்கும் வல்லலும் நீயே. ஆயிரோ பாடுகிறோம் இயேசுபாலனே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் இயேசுபாலனே. ஆரிரோ பாடுகிறோம் பாலன் இயேசுவே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் பாலன் இயேசுவே. அடிமையின் விலங்குகள் உடைந்திடவே, ஆண்டவர் அடிமையின் தன்மையேற்றார். ஒளியிழந்த உள்ளம் பொறுப்பெறவே, ஒருமில்லா இறைவன் மனு உருவானார். அடிமையின் விலங்குகள் உடைந்திடவே ஆண்டவர் அடிமையின் தன்மையேற்றார். ஒளி இழந்த உள்ளம் பொறுப்பெறவே உருவில்லா இறைவன் மனு உருவானார். வாசம் பொழியும் பரம்பொருள் நீயே, எம்மில் மகிழ்ச்சி தரும் மறைபொருள் நீயே. பாசம் பொழியும் பரம்பொருள் நீயே, எம்மில் மகிழ்ச்சி தரும் மறைபொருள் நீயே. ஆரிரோ பாடுகிறோம் இயேசுபாலனே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் இயேசுபாலனே. ஆரிரோ பாடுகிறோம் பாலன் இயேசுவே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் பாலன் இயேசுவே. ஏங்கும் ஏழை இதயங்களில் இயேசுபாலன் வாழ்கிறார். இறக்கும் எளிய கரங்களிலே கவர்ந்து செலுக்கிறார். ஏங்கும் ஏழை இதயங்களில் இயேசுபாலன் வாழ்கிறார். இறக்கும் எளிய கரங்களிலே கவர்ந்து செலுக்கிறார். ஆரிரோ பாடுகிறோம் இயேசுபாலனே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் இயேசுபாலனே. ஆரிரோ பாடுகிறோம் பாலன் இயேசுவே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் பாலன் இயேசுவே. மலர்கள் மனிதரை பார்த்து மலர்வதில்லை. சூரிய உதயம் குறிப்பிட்ட மக்களுக்காக உதயமாவதில்லை. இறைவன் படைத்த இயற்கை அனைவருக்கும் சொந்தமானது. அதுபோல் இறை இயேசுவின் பிறப்பு மூலம் வரும் சொந்தமானது கிறிஸ்துவர்களாகிய நமக்கு மட்டும் சொந்தமல்ல, மாறாக மானிடர்களாகிய அனைவருக்கும் சொந்தமானது என இறைவனின் இணையில்லா இறையன்பினை கூறும் இவ்வாசகத்திற்கு செவியொனுப்போம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்துதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11-14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையை உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருள் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மனசாட்சியை வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடிகளிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்தவே தம்மை ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனியு என்பவர் ஆளுநராய் இருந்த பொழுது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசிரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாலன் இயேசுவின் பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கணவன் மனைவியிடம் வந்து மகிழ்ச்சியோடு ஒரு செய்தியை கூறினான். டார்லிங், செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கிறேன், சீக்கிரம் ரெடியாக அப்படின்னு சொல்லி என்று கூறினார். மனைவி சொன்னாள், ஏங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லக்கூடாதா? நான் வேற பட்டு புடவை கட்டணும், மேக்கப் போடணும், லேட் ஆகுமே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எப்படியாச்சும் கொஞ்சம் நான் சீக்கிரம் கிளம்பி வந்துடுறேன் அப்படி என்று கணவனிடம் மனைவி கேட்டுக்கொண்டாள். அப்பொழுது கணவன் கூறினான், ஒன்றும் கவலைப்படாத, நீ கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியும், அதனால்தான் நாளைக்கு தான் நான் டிக்கெட் எடுத்திருக்கேன், இப்பயே நீ ஆரம்பி உன்னுடைய மேக்கப்லாம் அப்படின்னா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே காலம் தவறுவதும் காலம் தாழ்த்துவதும் நமது இயல்பாக இருக்கின்றது. ஆனால் காலம் நிறைவேறிய பொழுது கடவுள் தமது மக்களை தேடி வந்தார் என்ற உண்மையை இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு நினைவூட்டுகின்றது. கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? அவர் விண்ணகத்திலிருந்தே நம்மை மீட்டிருக்கலாமே. ஏன் இப்படி மனிதனாக பிறந்து தமது மகிமையை எல்லாம் துறந்து இந்த ஏழ்மையிலும் எளிமையிலும் அவர் பிறக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்படி மனித உருவிலே வாழ்ந்து துன்பங்களையும் சிலுவைகளையும் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியையும் கூட இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நள்ளிரவு நமது உள்ளத்திலே எழுப்புகின்றது. தந்தை தமது பிள்ளைகள் மூவரையும் அழைத்து இவ்வாறு கூறினார், அன்பு பிள்ளைகளே, என்னுடைய காலம் முடிந்துவிட்டது. நான் இறைவனை தியானிக்க காட்டுக்கு செல்ல போகிறேன். என்னுடைய சொத்தை எல்லாம் உங்களுக்கு உயில்ல பிரித்து எழுதி வச்சிருக்கிறேன். நீங்க சண்டை போடாம இந்த சொத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அவர் தெரிவித்தார். இந்த 3 பிள்ளைகளும்
தந்தையை கண்ணீரோடு வழி அனுப்பினார்கள். பிறகு ஆர்வத்தோடு வீட்டுக்கு ஓடி வந்தார்கள். அப்பா என்ன உயில் எழுதி வச்சிருக்கிறாருன்னு தெரியலையே, அதை பார்த்து நாம அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளைகளா வாழணும், சண்டை போடாம நம்ம பிரிச்சுக்கணும் அப்படி என்று பேசிக்கொண்டே வந்தார்கள். தந்தையினுடைய பெட்டியை திறந்தார்கள். அதிலே உயில் இருந்தது. உயிலிலே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: இளைய மகனுக்கு 2 ஒரு பகுதி, நடுமகனுக்கு 3 ஒரு பகுதி, மூத்த பிள்ளைக்கு 9 ஒரு பகுதி என்று எழுதப்பட்டிருந்தது. ஒரே தலையை பிச்சுக்கிட்டான். என்னடா இது, அப்பாவே ஒழுங்கா பிரிச்சு கொடுத்துட்டு போயிருக்கலாம். 2 ஒரு பங்கு, 3 ஒரு பங்கு, 9 ஒரு பங்குன்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு இருந்த சொத்துலாம் இந்த மாடுங்க மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. அதுவும் 17 மாடு. இந்த 17 மாடை எப்படி 2 ஒரு பங்கா பிரிக்கிறது, பாதியா பிரிக்கிறது, 3 ஒன்னா பிரிக்கிறது, 9 ஒன்னா பிரிக்கிறது, அப்படி என்று ஒரே குழப்பத்திலே இருந்தார்கள். இவர்களுடைய குழப்பத்தை அறிந்த அருகில் இருந்த ஒரு முதியவர் வந்தார். தம்பிங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க அப்பா கரெக்டா தான் உங்களுக்கு சேர வேண்டியதை எழுதி வச்சிருக்கிறாரு. அது எப்படி 17 மாடுகளை எப்படி பாதியா பிரிக்கிறது, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படி என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அந்த முதியவர் அந்த 17 மாடுகளையும் வரிசையாக கட்டி போட்டார். பிறகு தமது வீட்டுக்கு சென்று தம்முடைய ஒரு மாட்டை அவிழ்த்து வந்து அந்த 17 மாட்டோடு சேர்த்து கட்டினார். மொத்தம் 18 ஆச்சு. இப்ப எடுத்து உயில வாசிப்பா அப்படின்னார். இளைய மகனுக்கு 2 ஒரு பங்கு, அப்போ பாதி, 18 9 தான், நீ அவுத்துட்டு போ, 9 மாடு உனக்கு அப்படின்னார். பிறகு நடுமகனுக்கு 3 ஒரு பகுதி, 3 பிரிச்சா 6 6 வருது, 18. நீ உன்னுடைய பகுதி 6 மாடை எடுத்துக்கோ. பிறகு மூத்த மகனுக்கு 9 ஒரு பகுதி, 9 பிரிச்சா 2 2 பிரிக்கணும், 9 2 18. நீ 2 மாடுகளை நீ எடுத்துக்கொள். அப்போ பாதி 9, 3 1, அது ஒரு 6 15. இவனுக்கு 9 1 2 17 ஆயிடுச்சு. என் மாட்டை நான் எடுத்துன்னு போறேன் அப்படின்னு எடுத்துன்னு போயிட்டேன். வெகு சுலபமாக முடிந்தது. மனிதர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கே 3வது ஒரு ஆள் தேவைப்படுகின்றார். இறைவன் இந்த மனுக்குலம் பாவம் என்னும் இருளிலே பிரச்சனையிலே சிக்கி இருந்த பொழுது அவர் இவர்களுக்கு மீட்பை அளிப்பதற்காக அவரே மனிதனாக இந்த உலகிலே பிறக்கின்றார். அவரே நமது பாவங்களை எல்லாம் சுமந்து கொள்ளுகின்றார். நமது பிணிகளை எல்லாம் அவர் தாங்கிக் கொள்ளுகின்றார். நம்மை இந்த பாவத்தின் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பதற்காகவே கிறிஸ்து மனிதனாக இந்த உலகிலே பிறக்கின்றார் என்பதை சிறிய இந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது புற இனத்து மக்கள் எல்லாம் கடவுளை வரலாற்றிற்கு அப்பாற்பட்டவராக, உலகத்திலிருந்து மேலே இருக்கின்ற ஒரு கடவுளாக மட்டுமே கண்டனர். ஆனால் இஸ்ராயல் மக்களை பார்க்கின்ற பொழுது வரலாற்றிலே தங்களோடு பயணிக்கின்ற ஒரு கடவுளை இந்த இஸ்ராயல் மக்கள் கண்டுணர்ந்தார்கள். அதுதான் உண்மை. விடுதலை பயண நூலில் நாம் வாசிக்கின்றோம், எகிப்திலே என்னுடைய மக்கள் படுகின்ற வேதனையை நான் கண்ணால் கண்டேன், அவர்களுடைய அழுகுரல் என்னுடைய காதிலே கேட்டது என்று வரலாற்றிலே மக்களோடு வாழுகின்ற ஒரு இறைவனை விவிலியத்திலே நாம் காணுகின்றோம். அதைத்தான் இஸ்ராயல் மக்களும் தங்களுடைய வாழ்விலே அவர்கள் உணர்ந்தார்கள். தங்களுடைய எகிப்திலிருந்து விடுவித்தவர் கடவுளே என்பதை அவர்கள் நம்பினார்கள். அவர்களுடைய பயணத்திலே செங்கடலை 2ஆக பிளக்கச் செய்த ஆண்டவருடைய ஆற்றலை அவர்கள் கண்டார்கள். பாலைவனத்திலே இந்த மக்கள் பயணம் செய்த பொழுது கடவுள் மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் அவர்களோடு பயணம் செய்ததை இந்த மக்கள் உணர்ந்தார்கள். தங்களுடைய தேவையிலே தங்களுக்கு மன்னா என்கின்ற உணவையும் பாறையிலிருந்து தண்ணீரையும் தந்து பராமரிக்கின்ற கடவுளை இந்த இஸ்ராயல் மக்கள் தங்களது வாழ்க்கை அனுபவத்திலே உணர்ந்தார்கள். எனவே இந்த யாவே இறைவன் வரலாற்றை கடந்தவர் அல்ல, வரலாற்றிலே தங்களோடு வாழுகின்றவர் என்பதை உணர்ந்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக
இந்த இயேசு கிறிஸ்துவின் மண்ணக பிறப்பானது கடவுள் வரலாற்றை பின்னணியிலே இருந்து இயக்குபவர் அல்ல, மாறாக வரலாற்றிலே தம்மையும் ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றவர் என்ற உண்மையை இந்த உலகிற்கு உணர்த்தியது. இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த நிகழ்வாக, சிறந்த நிகழ்வாக எதை கருதுகின்றீர்கள் என்று ஒருவர் ஒரு கேள்வியை எழுப்பினார். பொழுது பலவிதமான பதில்கள் வந்தன. அணுவை இரண்டாக பிளந்து ஆற்றலை கண்டுபிடித்தது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இல்லை, இந்த உலகிற்கு மின்சாரத்தை கண்டுபிடித்ததுதான் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்றெல்லாம் பலவிதமான நிகழ்வுகளை எடுத்து கூறினார்கள். அப்பொழுது ஒரு சிறுமி அவள் எழுந்து தைரியமாக கூறினாள், இந்த வரலாற்றிலே மிக முக்கியமான நிகழ்வு, வரலாற்றையே மாற்றிய, வரலாற்றையே புதுப்பித்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்புதான். கிறிஸ்துவின் பிறப்புதான் வரலாற்றையே இரண்டாக மாற்றியது, புதிய ஒரு வரலாற்றை, அத்தியாயத்தை துவக்கியது என்று அவள் கூறினாள். ஆம் பிரியமானவர்களே, இறைவனுடைய இந்த பிறப்பானது வரலாற்றிலே இறைவன் தம்மையே இணைத்து கொண்டு பாவிகளான நமக்காக அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையிலே நாம் வாசிப்போம், இறைவனுடைய மகிமையிலே வாழ்ந்த ஆண்டவர் இயேசு அதை பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை, மாறாக அதையெல்லாம் விடுவித்து அடிமையின் தன்மை பூண்டு நமக்காக அவர் மனு உரி எடுத்தார், மனிதனானார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆதியிலே இறைவன் படைப்பின் சிகரமாக ஆதாம் ஏவாளை படைத்தார். தம்முடைய பிரசன்னத்திலே அவர்களை வாழ பணித்தார். கடவுளுடைய பிரசன்னத்திலே, மகிமையிலே, மாட்சியிலே, அந்த இறை ஒளியிலே ஆதாம் ஏவாளும் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஏவாளின் உள்ளமும் ஆதாமின் உள்ளமும் இருளை நாடி சென்றது. பசாசி என்கின்ற இருள் அவர்களுக்கு இருளை கொடுத்தது. நீங்க இருட்டுக்குள்ளார வந்துருங்க, நீங்க ஒளியை நீங்கள் மேற்கொள்ளலாம், கடவுளுக்கு நீங்கள் நிகராகலாம் என்று ஆசை காட்டியது. இவன் இருளை கொண்டு ஒளியை வெல்லலாம் என்று ஆதி மனிதன் நினைத்தான். கடைசியிலே தவறு செய்தான். கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்து பாவத்தை கட்டி கொண்டான். அவன் பாவம் செய்த பொழுதுதான் சூழ்ச்சியால் வஞ்சிக்கப்பட்டதை உணர்ந்தான். ஒளியிலே நிற்க முடியாமல் ஓடி ஒளிந்து கொள்கின்றான். அதைத்தான் தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம். 2வது அதிகாரத்திலே தந்தையாகி இறைவன் ஆதாமை தேடி வருகின்றார். ஆதாமே, நீ எங்கே இருக்கின்றாய் என்று அவனை தேடுகின்ற கடவுளை நாம் பார்க்கின்றோம். ஒளியிலே நிற்க முடியாமல் அவன் அந்த காட்டின் இருளிலே, குகையிலே சென்று இருளிலே மறைந்து கொள்ளுகின்றான். கடவுள் அவனை தேடி வருகின்றார். அவன் செய்த தவற்றை அவர் கண்டுபிடிக்கின்றார். அவனை தண்டித்து இந்த பூலோகத்திற்கு அனுப்புகின்றார். ஆனாலும் கடவுளுடைய அன்பு மனிதன் மேல் குறையவே இல்லை. அவனை எப்படியாவது மீண்டும் அவனை வென்றெடுக்க வேண்டும், மீட்க வேண்டும் என்று யாவே இறைவன் நினைத்து தமது ஒரே மகனை இந்த உலகிற்கு ஒளியாக அனுப்புகின்றார். மனிதன் இருளிலே, குகையிலே சென்று இருளிலே அவன் தஞ்சமடைந்திருக்கின்றான். அப்பொழுது இந்த இருளை நீக்க ஆண்டவர் இயேசுவே ஒளியாக குடிலிலே குழந்தையாக பிறப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு என்னும் ஒளியானது பாவ இருளை விளக்குகின்றது, மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கின்றது. இந்த ஒளிக்கு நாம் அருகிலே வருகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. எனவேதான் உலகின் ஒளியாக, உள்ளத்திற்கு விடியலாக இந்த குழந்தை இயேசு மண்ணிலே பிறந்த இந்த நாளை ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாட வேண்டும் என்பதே திருச்சபை நமக்கு காட்டுகின்ற வழியாக இருக்கின்றது. தாமஸ் ஆல்வா எடிசன் அறிவியல் விஞ்ஞானி, மாபெரும் கண்டுபிடிப்புகளை எல்லாம் அவர் கண்டுபிடித்தவர். இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய மின்சார விளக்குகளை அவர் கண்டுபிடித்தார். கிராமபோன், சினிமா போன்றவற்றையெல்லாம்
அவர் கண்டுபிடித்தார். ஆனால் அவர் தமது பிறந்த நாளை கொண்டாடுவதே இல்லை. ஏன் நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை என்று கேட்டபொழுது அவர் இவ்வாறு கூறினார்: நான் இந்த உலகிலே கண்டுபிடித்திருக்கின்ற இந்த மின்சாரத்தை உலகமெங்கும் மக்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஒவ்வொரு முறையும் மனிதன் இந்த லைட்டுக்கு ஒரு சுவிட்சை போடுகின்ற பொழுது ஏதோ ஒரு விதத்திலே என்னை நினைக்கின்றான், அதுவே எனக்கு போதும் என்று அவர் கூறினாராம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நள்ளிரவிலே வந்து கொண்டாடிவிட்டு செல்வதோடு நின்று விடாமல் நமது வாழ்விலே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட வேண்டும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நமது உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் பிறக்க வேண்டும். அதற்காக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உள்ளத்திலே விதைக்க வேண்டும். உள்ளத்திலே கிறிஸ்துவை கருதரித்து நாம் பெற்றெடுக்க வேண்டும். நம்முடைய எண்ணம், சிந்தனை, சொல் இவற்றிலே இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது உண்மையாகவே ஒவ்வொருவரிலும் இயேசு கிறிஸ்து பிறக்கின்றார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ கிறிஸ்துமஸ் பெருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை இந்த இரவோடு முடிந்து விடாமல் நாளும் நமது சிந்தனையிலும் உள்ளத்திலும் நமது செயல்களிலும் வெளிப்படட்டும். பிறந்திருக்கின்ற பாலன் இயேசுவின் ஆசீரை நாம் அனைவரும் பெற்று மகிழ்வோம். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாலன் இயேசுவின் பிறப்பு விழாவிலே அவர் தருகின்ற அன்பும் சமாதானமும் மனிதநேயமும் இரக்கமும் நமது வாழ்விலே வேரூன்ற தேவையான வரங்களை இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்போம். ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நீ
நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். வாழும் திருச்சபையின் நலன் யாவும் நல்க வேண்டும். வாழ்வும் அவன் மொழியும் உந்தன் அரசை கட்ட வேண்டும். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். நாட்டின் பொது நலனை என்றும் காக்க மனம் வேண்டும். நீதியுடன் அன்பில் மக்கள் வாழ்வு உய்ய வேண்டும். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். நேசம் கொண்ட நண்பர் சுற்றத்தாரும் வாழ வேண்டும். நோயில் வாடும் மாந்தர் நலம் காண அருள் வேண்டும். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். புதிதாய் எழும் கோயில் விரைவாக முடிய வேண்டும். தியாகம் செய்து உழைப்போர் உபகாரிகள் வாழ வேண்டும். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். பிறந்த பாலன் இயேசு பலிபீடம் சூழ்ந்துள்ளோரை நிறைவாய் ஆசீர்வதித்து அருள் நலன்கள் தர வேண்டும். தூபம் போல் என் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எங்களை வழிநடத்தும் நேச தந்தையே இறைவா, இதோ உமது திருமகனை பாலகனாய் தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ குழந்தை இயேசுவைப் போல நாங்களும் எங்களது உள்ளத்திலே அன்பையும் சமாதானத்தையும் இரக்கத்தையும் உண்மையையும் கடைபிடித்து வாழ தேவையான வரங்களை இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்டிருக்கிறோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தரும் சுவையும் உணர்ந்தே தருகின்றேன். ஏற்பாய் மழலை தேவா, மழையும் வளமும் ஏற்பாய் மறியின் பலா, மணமும் சுவையும் வான் தரும் மழையும் மண் தரும் பழமும் உவந்தே தருகின்றேன். மலர் தரும் மணமும் கனி தரும் சுவையும் உணர்ந்தே தருகின்றேன். படைப்பும் மனித உழைப்பும் இணைத்து தருகின்றேன். உமக்கே உகந்த பலியாய் நான் என்னையே தருகின்றேன். சிந்தனை சொல் செயல் எந்தனின் திறமைகள் சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர்தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சிலைகளுக்காகவும் உமது கையில் நின்று பலியேற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, இந்த திருவிழாவில் நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. இந்த திருப்பலியில் நிகழும் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தால் அவரது சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வார்த்தை மனிதனானார் என்னும் மறையின்மையின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பு எங்களை ஆட்கொள்ளுகின்றது. ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனை நடைகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசானா.
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனித உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமண் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருடன் உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாக புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன்னிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டு இருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சாதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். கிறிஸ்துவின் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க பாலகனாய் நம் மத்தியிலே பிறந்தவர். இந்த செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வளிப்பதால்
திருநாள், இன்பத் திருநாள், இயேசு மனுவேலன் வந்த திருநாள், அன்பு திருநாள். பேரொளி உதித்ததென்று மகிழ்ந்திடுவோம், மனங்களின் ஏகமும் தீர்ந்ததென்று உணர்ந்திடுவோம். வானக மகிமையிலே வானவர் மகிழ்ந்திடுக, பூமியில் மாந்தருக்கு பேரின்பம் பெருகிடுக. இன்பத் திருநாள், அன்பு மழை என வந்த திருநாள், இன்பத் திருநாள், இன்பத் திருநாள், இயேசு மனுவேலன் வந்த திருநாள், அன்பு திருநாள். உலமதில் ஆனந்தம் நிறைத்ததென்று நினைத்திடுவோம், இரக்கத்தின் காலமும் விழிந்ததென்று புகழ்ந்திடுவோம். தாவீதின் மகன் இவருக்கு வாசலை திறந்திடுவோம், பேரின்ப ஆட்சியிலே இவருடன் இணைந்திடுவோம். இன்பத் திருநாள், அன்பு மழை என வந்த திருநாள், இன்பத் திருநாள், இன்பத் திருநாள், இயேசு மனுவேலன் வந்த திருநாள், அன்பு திருநாள், இன்பத் திருநாள், அன்பு மழை என வந்த திருநாள், இன்பத் திருநாள், இன்பத் திருநாள், இயேசு மனுவேலன் வந்த திருநாள், அன்பு திருநாள். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார் என்ற மாபெரும் மர நிகழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டாடி மகிழ பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் புனிதமான வாழ்க்கையினால் அவரோடு ஒன்றித்து அவர் கொண்டு வந்த சமாதானத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். நன்மையை உருவான இறைவன் தமது திருமகனின் பிறப்பு விழாவில் உலக இருளகற்றி இந்த இரவை ஒளிர்வித்து புனிதமாக்கினார். அவர் உங்கள் பாவ இருளை அகற்றி தமது கொடைகளால் உங்கள் இதயம் ஒளிபெற சுடர் வீசிடச் செய்வாராக. நமது மீட்பர் பிறந்த பெருமகிழ்ச்சி தரும் நற்செய்தியை இடையர்களுக்கு தமது வான தூதர் வழியாக அறிவித்த இறைவன் உங்கள் இதயங்களையும் அதே மகிழ்ச்சியால் நிரப்பி உங்களை தமது நற்செய்தியின் தூதுவராக மாற்றிடுவாராக. தமது திருமகனின் பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களுக்கு தமது அமைதியையும் நன்மனதையும் அளித்து விண்ணக திருக்கூட்டத்தில் நீங்கள் பங்கு பெறச் செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் பாலன் இயேசுவின் வழியாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.
மேய்ப்பர் கேட்ட செய்தியை நானும் இங்கே கேட்டேனே. மேய்ப்பர் கேட்ட